ராஜராஜ சோழன் டிவி சேனல் நேயர்களுக்கு என் இதயபூர்வமான தமிழ் வணக்கங்கள். போன காணொளியில் நான் ராஜராஜ சோழனை பற்றி பேசியிருந்தேன். இடையிலே ஒரு நண்பர் எனக்கு அலைபேசி மூலமாக, ஐயா, உங்களுக்கும் தங்கர்பச்சானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்பொழுது அவர் கடலூர் எம்பி தொகுதியில் நிற்கின்றார். இந்த நேரத்தில் அவரை பற்றி நீங்கள் நல்ல கருத்துக்களை சொன்னால் அவர் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கும் என்று அலைபேசி வாயிலாக என்னுடன் கேட்டுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இரண்டு காணொளிகளை நான் உங்களுக்கு காணொளிகளை சமர்ப்பித்தேன். இப்பொழுது மூன்றாவது காணொளியாகவும் திரு தங்கர்பச்சான் அவர்களை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயம் என்று கேட்டால், திரு தங்கர்பச்சான் அவர்கள் மிகவும் எளிமையானவர், மனித தன்மை உள்ளவர். ஒரு சினிமா தனம் இல்லாத கிராமவாசியைப் போலவே அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். இப்போது அவரும் அவரை சார்ந்திருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை ஏன் உருவானது என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நமது தமிழ் மண்ணை ஆண்ட, ஏன் உலகத்தின் பாதி நாட்டை ஆண்ட தஞ்சாவூரைச் சேர்ந்த திரு ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி நான் சொல்ல மறுபடியும் கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிலை வைத்ததோடு நின்று போனது. ஆனால் மத்திய அரசாங்கம், பிஜேபியினுடைய அரசாங்கம் சோழன் எக்ஸ்பிரஸ் என்று தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் விட்டது. அது இல்லாமல் அவருடைய 1000வது ஆண்டு விழாவில் 1000 ரூபாய் நோட்டிலே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் முகப்பும் அவருடைய சிலையும், ராஜராஜ சோழனுடைய சிலையும் பதிவிட்டு அந்த நோட்டை வெளியிட்டார்கள். மூன்றாவது, ராஜராஜ சோழன் நெல்லை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். நான்காவது, அவருடைய போட்டோவை போட்டு தபால் தலை வெளியிட்டார்கள். ஐந்தாவது, 5 ரூபாய் காயின் காசில் ராஜராஜ சோழனுடைய உருவமும் அவள் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலினுடைய உருவம் பின் சைடு போட்டு அந்த காயின்ஸை வெளியிட்டார்கள். ஆறாவது, ராஜேந்திர சோழன் தான் இந்திய நாட்டின் முதலாக கப்பற்படை ஆண்டார். அந்த கப்பற்படைக்கு இந்திய நாட்டிலே கப்பற்படையை ஆரம்பிக்கும் போது ராஜேந்திர சோழன் கப்பற்படை என்று தான் முதலில் பெயர் வைத்தார்கள். பிறகு அந்த நேவி வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். சமீபத்தில் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது ஒரு பெரிய கப்பல் 26 ஃப்ளைட்டு ஒரே டைமில் இறங்கி ஏறும், அவ்வளோ பெரிய கப்பல். அந்த கப்பலுக்கு ராஜேந்திர சோழன் கப்பல் என்று பெயரிட்டு அதை உலகம் மொத்தமே சுற்றி வர சொன்னார்கள். அந்த கப்பல் உலகம் மொத்தமே சுற்றி வந்தது. ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனுக்கும் இந்த அளவுக்கு பெருமை சேர்த்தது எனக்கு மன நிறைவை கொடுத்தது. அதனாலும் நான் தங்கர்பச்சானுடைய அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்ததால் நான் சின்ன வயசிலிருந்தே ராஜராஜ சோழன் மேல் பேரன்பும் பெரும் மரியாதையை கொண்டவன். அதனால் ராஜராஜ சோழனுக்கு இந்த மத்திய அரசாங்கம் செய்த உதவியெல்லாம் கணக்கிட்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் நிற்கின்ற காரணத்தால் திரு தங்கர்பச்சான் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாம்பழ சின்னத்தில் வெற்றி பெற்று பதிவிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றியடையும்படி நான் மிக மிக தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் பிரம்மாண்டமான வாக்குகளை பெற்றல்ல நான் வேண்டுகிறேன். இப்பொழுது ராஜராஜ சோழனை போன்றே அவரும் பெரும் தமிழ் மேல் பற்றாளர், சிறந்த எழுத்தாளர், நிறைய நாவல்களை எழுதியிருக்கிறார், நிறைய திரைப்படங்கள் எழுதியிருக்கிறார். அந்த திரைப்படங்களிலெல்லாம் தமிழினுடைய பெருமையை சொல்லக்கூடிய படம், தமிழ் கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய படமாக அது இருந்தது. இவ்வளவு தூரம் நான் சொல்கிறேன். எனக்கு திரு தங்கர்பச்சான் முதலாக உதவி செய்ததால் நான் பெரிய லெவலுக்கு தமிழ் சினிமாவில் பேசப்பட்டேன். அதன் தொடர்ச்சியாக பல படங்களில் உதவி இயக்குநராக நான் வேலை செய்தேன். இப்பொழுதும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது கூட கன்னடத்தில் மாஜர் என்ற படத்தில் நான் உதவி இயக்குநராக கன்னட படத்தில் நான் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் திரு தங்கர்பச்சான் அவர்களை வாழ்த்த வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும் நல்ல எண்ணத்தில் நான் உங்கள் முன்னாடி வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறேன். சரி, தங்கர்பச்சானால் எனக்கு என்ன நன்மை கிடைத்தது என்றால், இதோ இங்கே இருக்கிற ஃபோட்டோக்களை சாட்சி. இந்த ஃபோட்டோக்களை நீங்களே பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு என்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கிறார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள்.
சரி. திரு தங்கர்பச்சன் அவர்களை பற்றி அவர் முன்னேற்ற பாதையில் என்னை எந்த அளவுக்கு அழைத்து செல்கிறார் என்பதற்கு இந்த ஃபோட்டோக்களே உதாரணம். இன்னும் நிறைய ஆல்பங்கள் இருக்கின்றன, அதுவும் என் வீட்டிலே இருக்கின்றது. இப்பொழுது தங்கர்பச்சான் பற்றி நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். உங்களுக்கு பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்தில் பதிவிட்டு அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் நான் தங்கர்பச்சன் அவர்களிடம் சொல்லிவிட்டேன். புதிதாக பாராளுமன்றம் திறந்திருக்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்திற்கு பேரரசர் ராஜராஜ சோழன் பாராளுமன்றம் என்று பதிவிட வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயமாக அவர் பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த வாசகங்களை அங்கே பதிவிடுவார். நிச்சயமாக புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்திற்கு பேரரசர் திரு ராஜராஜ சோழன் பெயர் பதிவிடப்படும் என்பதையும் நான் பெருமையோடு தமிழர்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், உங்களது பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்தில் பதிவிடுங்கள். இது ஜாதிக்கான கட்சி அல்ல, இது மதத்துக்கான கட்சி அல்ல, இது மொழிக்கான ஒரு மனிதர் நிற்கின்றார், தமிழ் மொழிக்கான மனிதர் நிற்கின்றார். அந்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரரை நீங்கள் வாழ விடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அவர் நல்லது செய்வார். நன்றி, வணக்கம்.